வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க தினமும் சாப்பிடுற ஒரு சாதாரண கீரை உங்களோட உடம்புக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொடுக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சிலர் இத சாதாரண கீரைன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு நேச்சுரல் சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். அது என்ன கீரை தெரியுமா? அதுதான் பசலைக்கீரை. இந்த கீரைய தினமும் சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகும், உடல் சக்தி அதிகரிக்கும், மூளை வேலை செய்யற திறன் கூடும், கண் பார்வை மேம்படும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தவறான முறையில சாப்பிட்டா முழு நன்மையும் கிடைக்காது. இந்த வீடியோல பசலைக்கீரையை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிகமான நன்மைகள் கிடைக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க உடம்பே உங்களுக்கு நன்றி சொல்லும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பசலைக்கீரைனா என்னன்னு பார்ப்போம். இத இங்கிலீஷ்ல ஸ்பினாச்னு சொல்லுவாங்க. இது ஒரு லீஃபி கிரீன் வெஜிடபிள். இத பழங்காலத்துல இருந்தே மருத்துவ உணவா பயன்படுத்துறோம். இந்தியா, சீனா, அரபு மருத்துவ முறைகள்ல இத ஹீலிங் ஃபுட்னு சொல்றாங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, அயன், கால்சியம், மெக்னீசியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எல்லாமே அதிகமா இருக்கு. அதனால தான் இதை சூப்பர் கிரீன் வெஜிடபிள்னு சொல்றோம். பசலைக்கீரை சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்ப்போம். பசலைக்கீரையில இருக்கிற அயனும் ஃபோலேட்டும் புதிய இரத்த அணுக்களை உருவாக்க உதவும். இதனால உடல் சோர்வு குறையும், தலை சுற்றல் குறையும், ஆற்றல் அதிகரிக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், விட்டமின் சி, அதாவது லெமன் இல்லைன்னா தக்காளி சேர்த்து சாப்பிட்டாதான் அயன் அப்சார்ப்ஷன் அதிகரிக்கும். நீங்க தினமும் பசலைக்கீரை சாப்பிட்டா உடல் சோர்வு குறையும், ஸ்டாமினா அதிகரிக்கும், உடல் சக்தி அதிகரிக்கும், நாள் முழுக்க ஆக்டிவா இருப்பீங்க. இதுல இருக்கிற மெக்னீசியம் மசில் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே முக்கியம். பசலைக்கீரை சாப்பிட்டா மூளை செயல்பாடு மேம்படும். இதுல இருக்கிற ஃபோலேட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பிரெயின் செல்ல ப்ரொடெக்ட் பண்ணும். இதனால மெமரி பவர் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும். பசலைக்கீரை சாப்பிட்டா கண் பார்வை மேம்படும். இதுல இருக்கிற விட்டமின் ஏயும் லூட்டினும் கண் பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியம். இதனால மொபைல் ஸ்கிரீன் டேமேஜ் குறையும், நைட் விஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஐ ட்ரைனஸ் குறையும். பசலைக்கீரை சாப்பிட்டா பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால பேலன்ஸ் பண்ணும். இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைய வாய்ப்பு இருக்கு. பசலைக்கீரையில கால்சியம், விட்டமின் கே, மெக்னீசியம் அதிகமா இருக்கு. இது போன் ஸ்ட்ராங்காக உதவும். வயசானவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பசலைக்கீரை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. ஓவரா சாப்பிட்டா கால்சியம் அப்சார்ப்ஷன் குறையும். இந்த பசலைக்கீரையை எப்படி சாப்பிட்டா அதிக பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்ப்போம். இந்த பசலைக்கீரையை வாரத்துக்கு 3 to 4 தடவை பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். பசலைக்கீரையில ரைஸ், சூப்பு, கூட்டு மாதிரி சமைச்சு நீங்க சாப்பிடலாம். ஸ்பினாச்சை குக் பண்ணி சாப்பிடுறது நல்லது. அப்பதான் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். ராவா சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான நேச்சுரல் ஃபுட்டு நம்ம வீட்டு கிச்சன்லயே கிடைக்குது. ஆனா அதை சரியா பயன்படுத்தினாதான் முழு பலனும் கிடைக்கும். அடுத்து நீங்க எந்த கீரையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.